கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் யதார்த்தமாக பேசணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். நேற்றைய நாளில் என் மகன் வந்து சாயங்காலம் பூஸ்ட் குடிச்சிக்கிட்டு இருந்தான். அப்போது இளைய மகன் சொன்ன காரியம், ஏம்மா என்னம்மா பூஸ்ட் இனிக்கலை அப்படின்னா. உடனே நான் கேட்டேன், நீ என்ன சாப்பிட்டம்மா, இதுக்கு முன்னால் என்ன சாப்பிட்ட அப்படின்னேன். உடனே அவன் யோசிச்சுட்டு மிட்டாய் சாப்பிட்டம்மா அப்படின்னா. மிட்டாய் சாப்பிட்டுட்டு நீ பூஸ்ட்டை குடித்தா எப்படா பூஸ்ட்டோட இனிப்பு தெரியும், உனக்கு டேஸ்ட்டு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் அவன் வந்து அதை ஏற்றுக்கிட்டான். இதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே அதை குறித்து எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்த காரியம்தான் இது. நாம் உலகத்தை நம்மளுக்குள்ளே வச்சுக்கிட்டு உன்னதரின் அன்பை நம்ம ருசிக்கணும்னு பார்த்தா நிச்சயமாக அது முடியாது. உலகத்தின் ஆசை இச்சைகளை நம்ம உள்ளத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு உன்னதருடைய அன்பை ருசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா அந்த அவருடைய ருசி நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா உலகத்தின் காரியங்களும் நம்மளுக்குள்ளே இருக்குல்ல, அப்படிங்கும்போது தெரியாது. ஒருவன் உலகத்திலும் அதாவது உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி அன்பு கூர்ந்தா அவன்கிட்ட பிதாவின் அன்பில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது நாம் உலகத்தையும் நம்ம டேஸ்ட் பார்த்துக்கிட்டு உலகத்தின் ஆசை இச்சைகள் பொருளாசை பண ஆசை எல்லா ஆசையும் நம்ம உள்ளத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு கிறிஸ்துவின் மேலே உள்ள அன்பை நம்ம தேடணும் அப்படின்னு நினச்சோம்னா அது நிச்சயமாகவே அது அவருடைய அன்பு மாறாதது. அவரோட அன்பு அன்பாக தான் இருக்கும். ஆனால் அதை நம்மளால் ருசிக்க முடியாது. நாம் உலகத்தின் காரியங்களை ஆசைகளை உள்ளே வச்சுக்கிட்டு உன்னவரோட அன்பை தேடணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்மளுக்கு அது வந்து நம்மளுக்கு ருசிக்காது. அவருடைய அன்பு அன்பாக தான் இருக்கும். அதை வந்து ருசிக்கணும் பார்த்தீங்களா, அவருடைய அன்பை ருசித்து பார்க்கணும். அப்படிங்கும்போது அது வந்து நம்ம ருசிக்க முடியாது. நம்ம உலகத்தின் காரியத்தை உள்ளே வச்சுக்கிட்டு கிறிஸ்துவின் அன்பை நம்ம ருசித்து பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமாகவே முடியாது. ஏதாவது ஒன்று நம்ம வந்து இழந்தாதான் ஒன்றை பெற முடியும். உலகத்தை நம்ம வந்து சிலுவையில் அரைஞ்சாதான் நம்ம உன்னதருடைய சிலுவையின் அன்பை நம்மளால் நம்ம என்ன செய்ய முடியும்னா நம்ம வந்து ருசிக்க முடியும். அப்படிங்கிறதான் நான் கற்றுக்கொண்ட காரியங்க.